ஜிம்முக்கு போய் டிப்ரெஷனை குறைக்கலாம்னு வந்து ஒரு புல்லப் கூட பண்ண முடியாம அதனால மீண்டும் டிப்ரெஷன் ஆகி யாராச்சும் பார்த்து அசிங்கப்படுத்திட போறாங்கன்னு நினைச்சு சட்டை மாறிட்டு கிளம்புறீங்கன்னா அதுதான் தவறான செயல். அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு தான். ஸ்டெப் 1, ஸ்கேப்புலா புல்லப்ஸ். கையை ஷோல்டர் விடுத்து பிடிச்சிக்கிட்டு உங்க ஷோல்டர் ரொட்டேட் பண்றது மூலியமா உங்களோட ஃபுல் பாடி வெயிட்டை அப் டவுன் பண்ண போறீங்க. பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்பர் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன மசில்ஸையும் ஸ்ட்ரென்த் பண்ண முடியாதுக்கு ரீசனும் இந்த சின்ன சின்ன மசில் ஸ்ட்ரென்த் கிடைக்காம இருக்கிறதா கூட இருக்கலாம். ஸ்டெப் 2, நேரோ கிரிப் புல்லப். இதுல உங்க கையை எவ்வளவு க்ளோஸா வைக்க முடியுமோ வச்சுக்கிட்டு புல்லப் பண்றீங்க. பண்ணும்போது பைசெப் ஆக்டிவேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு புல்லப் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸ்டெப் 3, நெகட்டிவ் புல்லப்ஸ். நெகட்டிவ் புல்லப்ஸ்னா உங்க கையை ஷோல்டர் விடுத்து பிடிச்சிக்கிட்டு காலால தம்பி மேலே ஏறி வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா கீழே வர பாருங்க. இதுக்கு புல்லப் பார் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டை பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸ்டெப் 4, ஷோல்டர் வித் கிரிப் புல்லப். இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி எல்லாத்துலேயும் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கெயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துடலாம். இது பண்ணுறது மூலியமா உங்களுடைய லேட் மசில் ஃபுல் ஃபோக்கஸில் ஸ்ட்ரென்தன் ஆகும். லாஸ்ட் ஸ்டெப், வைட் கிரிப் புல்லப். நீங்கள் ஷோல்டர் வித் கிரிப் புல்லப்பை மாஸ்டர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வைட் கிரிப் புல்லப்பும் வந்துடலாம். ஏன்னா வைட் கிரிப் புல்லப் பண்ணும்போது தான் உங்களோட அப்பர் பேக்ல இருக்க எல்லா மசிலும் ஆக்டிவேட் ஆகுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான. எந்த ஒரு மசிலுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலுமே அந்த மசிலை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த மசிலை உங்களால ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.